கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாய் இந்த இரட்சகராகிய கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற இந்த நாட்கள்ல, இந்த வருடத்தின் கடைசியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுறாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தின் கடைசியில தந்து புதிய வருடத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான குடும்பமாய், அற்புதங்களை சந்திக்கிற குடும்பமாய், மெய்யாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாள் ஆண்டவரை அதிகமாய் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தரை அதிகமாய் தேடுங்க. இந்த வருடத்தின் கடைசியில கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்கள்ல அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களா இருப்பார்கள். நீங்க உங்க குடும்பம் இந்த நாட்கள்ல தேவனுக்கு பிரியமாயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதமாய் நம்முடைய குடும்பங்கள் பாத்திரமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா தடைகள், எல்லா சாபங்கள், எல்லா பாவங்களை ஆண்டவர் எடுத்து போடுவாராக. என்ன பிரச்சனைல இருக்கீங்க, என்ன போராட்டத்துல இருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த நாட்கள்ல சொல்லுங்க. இரட்சகர் பிறந்திருக்கிறார், விடுவிக்கிறவர், நம்மளை மாற்றுகிறவர், நமக்கு அற்புதம் செய்கிறவர், உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறவர் நம்மத்தில இருக்கிறார். அதனால ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. குடும்பத்துல பிரச்சனையா, போராட்டங்களா, கடன் பிரச்சனைகளா, தொழில்கள்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையா, திருமண தடைகள் இருக்கிறதா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நினைத்து அது தடைபட்டு கொண்டே இருக்கிறதா, எத்தனையோ நாட்களாய் ஜெபிக்கிறோம், எத்தனையோ வருடங்களாய் ஜெபிக்கிறோம், அதுல ஒரு விடுதலை இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறவரா இன்றைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே இதை உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அல்ல, தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். இந்த வருடத்தின் கடைசியில நீ அதிசயங்களை காண்பாய் என்ற இந்த தலைப்புல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் விரும்பினால், விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் மேலே குறிப்பிட்டுள்ள அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் விண்ணப்பங்களை அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை நம்ம இந்த நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே, வசனம் வெறுமையாய் திரும்பாது. அது என்ன காரியத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை செய்து முடித்தே திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையாய் உங்கள் வாழ்க்கையில இடைப்பட போகிறபடியால் ஸ்தோத்திரங்கள். அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பழக்கப்பட்ட வசனம், ஆனால் அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாய் இந்த வார்த்தையின் இருதயத்துல வைத்ததுனால உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? உங்களை விடுவிக்கிறவர் பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. The Redeemer has born. வேதம் சொல்லுகிறது, உங்களை என்னையும் ரட்சிக்க, விடுவிக்க, அற்புதம் செய்ய, நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்க பாருங்க அவர் பிறந்திருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? விடுவிக்கப்படுவதற்கான நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம் விடுதலையை சந்திக்கிற நாட்கள் வந்து விட்டது என்ற அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல எத்தனையோ இடங்கள்ல தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமா இருந்தது. ஆனால் இந்த நாட்கள் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் நாட்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற நாட்கள். அல்லேலூயா. அப்படி நிறைவேறும் போதுதான் விசேஷமா பாருங்க, ஏதோ ஒரு பெரிய உயர்ந்த பதவியில இருக்கிற அல்லது பணக்காரங்களுக்கு அல்லது வசதியானவர்களுக்கு போய் அந்த செய்தி சொல்லப்படல. அந்த செய்தி எவ்வளவு வித்தியாசமா யாருக்கு சொல்லப்படுகிறது? ஆயர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள், மேய்ப்பர்கள். அல்லேலூயா. அப்படி மேய்க்கிற சாதாரணமான ஜனங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் போகிறது.
யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவினிடத்துல தன் சீஷர்களை அனுப்பி, நீர்தானோ வருகிறவர் அல்லது வேறொரு வருவார் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், பிசாசுகள் துரத்தப்படுவது, குருடன் பார்வை அடைகிறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், ஊமையன் பேசுகிறான், தரித்திரனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒன்றுமில்லாதவனுக்கு அற்புதம் செய்கிற செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களுக்காக, அநேக ஆசீர்வாதங்களுக்காக, மேன்மையான காரியங்களை யோசித்துக் கொண்டு ஒரு நன்மை நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க மாட்டோமா என்ற ஒரு ஏக்கத்தோடு அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு அற்புதம் வாக்கு தத்தமாய் அல்ல, அது நிறைவேறும் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அதை நிறைவேற்றுகிறது உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, ஃபர்ஸ்ட் காரியம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்களை பார்த்து பயந்து போய், ஒடுங்கி போய், நம்முடைய வாழ்க்கையில இனி ஒரு அற்புதம் நடக்காதா என்ற ஏக்கத்தோடு இருந்த உங்கள் வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்தது நிமித்தமாய், சில மரணங்கள் நிகழ்ந்தது நிமித்தமாய், சில காரியங்கள், சில போராட்டங்கள், சில நஷ்டங்கள், சில வியாதிகள் வந்தது நிமித்தமாய் இன்றைக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் வாழ முடியுமா, தொடர்ந்து போக முடியுமா, அல்லது இதுதான் முடிவா, இதோடு என்னுடைய காலங்கள் முடிந்து போகுமா என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு காரியத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. அதுல 2 காரியம் உள்ளது. சந்தோஷம் உண்டாக்குறது. பயப்படாதேன்னு சொல்லிட்டு சும்மா இல்லை, பயப்படாதீங்க, பயத்துக்கு பதிலாய் சந்தோஷத்தை தருகிற ஒரு செய்தி. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, அதற்கு பதிலாய் ஒரு காரியத்தை தரப்போகிறாராம். அது என்ன காரியம்? மிகுந்த சந்தோஷம். பயத்துக்கு பதிலாக மிகுந்த சந்தோஷம். சாம்பலுக்கு பதிலாய் ஒரு பெரிய சிங்காரத்தின் வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். அது சாதாரண செய்தி அல்ல. இட்ஸ் நாட் a நியூஸ், இட்ஸ் a குட் நியூஸ். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பயத்தையும் நடுக்கத்தையும் எதிர்காலத்தை குறித்த கேள்விகளை தான் இன்றைக்கு நிறைய செய்திகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் செய்தி அல்ல, நற்செய்தி. இட்ஸ் a குட் நியூஸ். குட் நியூஸ்னாலே யோசித்து பாருங்க, ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை உண்டாக்குற செய்தி. நம்ம வாழ்க்கையில நான் சொல்லட்டுமா, there is no good news, many good news. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதமான, சந்தோஷமான செய்திகளை நீங்க கேட்ட செய்தி எல்லாம் நம்மளை இன்னும் வேதனைப்படுத்துச்சு, இன்னும் துக்கப்படுத்துச்சு, இன்னும் கண்ணீருக்குள்ள போட்டது, இன்னும் வேதனைக்குள்ள போட்டது, இன்னும் சில போராட்டங்களுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, பயத்துக்குள்ள நம்மளை கொண்டு போனது. ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அது பயத்தை உண்டாக்குற செய்தி அல்ல, சந்தோஷத்தை, சாதாரண சந்தோஷத்தை அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? The Redeemer has born. ரட்சகர் பிறந்திருக்கிறார், கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது இட்ஸ் நாட் an accident, இன்சிடென்ட். ஏதோ ஒரு விபத்து அல்ல. ஆதி ஆகமத்திலிருந்து இவருடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இட் ஹாஸ் பீன் ஃபாலோயிங், அப்படியே வந்துட்டே இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வந்தது ஒரு நாள். அதே போல நிறைய வாக்கு தத்தங்களை கேட்டு கொண்டிருக்கிற தேவஜனமே, வாக்கு தத்தத்தை மட்டுமே உங்கள் செவிகளில் இத்தனை நாட்கள் கேட்டு பழகின தேவஜனமே, இன்றைக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது. உங்களுக்காக இந்த நாட்கள்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை மறந்தே போகாதீங்க. உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார்.
உங்களுக்காக தான் அவர் சிலுவையை சுமந்தார். உங்களுக்காக தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். உங்களுக்காக எனக்காக தான் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை புதிதாய் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், உங்களையும் என்னையும் ரட்சிக்க, உங்களையும் என்னையும் விடுவிக்க மனிதனை தேடி மனிதனாய் வந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. He is the best role model in your life. உங்க வாழ்க்கையில ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியான ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை தவிர வேறு ஒருவரை ரோல் மாடலை நம்ம எடுக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் சந்தித்த பிரச்சனை, நாம் சந்தித்த போராட்டங்கள், நாம் சந்தித்த பசி, நாம் சந்தித்த தூக்கமின்மை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து இருக்கிறார். உங்க கஷ்டம் அவருக்கு தெரியும், நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனால்தான் உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல வைத்து விடுங்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனே, உங்கள் அந்த நெகட்டிவான தாட்ஸை வெளியே எடுத்துருங்க, நெகட்டிவான பயத்தை வெளியே எடுத்துருங்க. போராட்டத்துக்கு பயத்தும் கேள்வி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா சூழ்நிலையும் எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு புதிதான காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது, புதிதான ஆசீர்வாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. மிகுந்த சந்தோஷம். இதுவரைக்கும் துக்கம், கவலை, கண்ணீர், வேதனை, அவமானம், நிந்தை, போராட்டங்களை மாத்திரமே சந்தித்த உங்க வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜெயம் 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 என்று எல்லா காரியத்திலும் வெற்றியை தருகிறவராய், நிந்தைகள் இருந்த அவமானங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அரியணைக்குள்ளே உட்கார வைக்கிற நாட்களுக்குள்ள உங்களை கொண்டு போகிற நற்செய்தி, குட் நியூஸ், மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அவர் எல்லாவற்றையும் செய்ய போகிற குட் நியூஸ் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ரட்சகர் பிறந்துட்டார். உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது நிச்சயம், நிச்சயம். There is no question in it. கேள்வியே கிடையாது, கேள்வியே கிடையாது. பதிலாய் கர்த்தர் பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற, பயந்து போய் கொண்டிருக்கிற அநேக கேள்விக்கு ஒரே ஒரு பதில், மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் அவர் ஏதோ ஒரு கிறிஸ்துவர்களுக்காக அல்ல, ஒரு சின்ன கூட்டத்துக்கு பிறக்கலங்க. அவர் சொல்லும் போதே வசனம் சொல்லுது, எல்லா ஜனங்களுக்கும், பூமியில் உள்ள நாங்க எந்த மதமா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், ஒருவரையும் அவர் வெறுக்கிறவர் அல்ல, ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. உங்க எல்லாருக்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, ஒரு கிறிஸ்துவத்தை உண்டாக்க வரல, சகல ஜனங்களையும் விடுவிக்க வந்தார், அற்புதம் செய்ய வந்தார். நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் வந்திருக்கிறார், அற்புதம் செய்கிறவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களையும் வித்தியாசங்களையும் உண்டாக்குற தேவன் நம்மத்தில பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் அவமானங்கள், நிந்தைகள் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். பாருங்க, எத்தனையோ காரியத்தில் ரட்சிக்க அவர் வந்திருக்கிறார். ஒரு சில காரியங்கள் தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு மகிமையா இருந்தது என்பதை காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதல் அற்புதம் என்று சொல்லப்படுகிற காரியம். அதில் நான் வாசிக்கும் போது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் தன்னுடைய அற்புதத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா, ஒரு சாதாரண புறக்கணிக்கப்பட்ட, வாசல் வைக்கப்பட்ட, கை கால்கள் கழுவ பயன்படுகிற ஒரு கற்சாடியிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்த ஊழியத்தின் ஆரம்பமே யூஸ்லெஸ்ல தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து அநேகர் பிரோஜனம் இல்லாதவர்கள், பயனற்றவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களிலிருந்து தான் கர்த்தர் தம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போக போகிறது. அது உங்களிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. யார் உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, யார் உங்களை அவமானமாய் பார்த்தார்களோ, யார் உங்களை நிந்தையாய் பார்த்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது அற்புதமே நிந்தையை கர்த்தர் மாற்றினார். பாருங்க, ஒரு திருமணம் நடக்கிறது, அங்க திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. பாருங்க,
திராட்சரசம் குறைவுபட்ட, சாப்பாடு குறைவுபட்ட எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த சாப்பாடு குறைவுபட்டதை தெரியாத அளவுக்கு ஆண்டவரை அவர்கள் அழைத்ததுனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு காரியத்தை செய்ய மறந்துடாதீங்க. ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அழைப்பதற்கு மறந்து விடாதீங்க. அவர் முன்னின்று நடத்தினால் ஒரு அவமானம் நிந்தையும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. இங்கே சொல்லப்படுகிறது, அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். He has been called. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருக்கலாம், அறியாதவர்களா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஆண்டவரை அழைக்கிற அனுபவத்தை ஒரு நாளை விட்டு விடாதீங்க. அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நிச்சயமாகவே கொண்டு வரும். நீங்கள் அற்புதத்துக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கு எதுவுமே தேவையில்லைங்க. பாருங்க, தண்ணீரை ஊற்ற சொல்றாரு, ஜாடியில மொண்டு போக சொல்றாரு. உள்ள இருக்கவங்க சொல்றாங்க, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், கடைசியா தண்ணி ஊத்திடுவாங்க. ஆனா இந்த முறை ஃபர்ஸ்ட் வந்ததை காட்டிலும் இப்பொழுது வருகிற திராட்சை ரசம் மிக ருசியுள்ளதா இருக்கிறது. நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நாட்கள் வரப்போகிறது. இதற்கு முன்பாக உங்களை பார்த்தவர்கள் இப்பொழுது உங்களை பார்க்க போகிற பார்வைகள் வித்தியாசமா இருக்க போகுது. இதற்கு முன்பாக இப்படி இருந்ததே, இதற்கு முன்பாக அப்படி இருந்தாயே, ஆனால் இப்போ எப்படி உன் வாழ்க்கை இப்படி மாறினது, எப்படி உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடந்தது என்று சொல்லும்போது நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? இதற்கு முன்பாக நம்பி இருந்தது பணம், பதவி, மற்ற காரியங்கள், மனிதர்கள். ஆனால் இப்பொழுதோ என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரின் வாழ்க்கையை, பற்றாக்குறைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, கிறிஸ்துவால் நேசிக்கப்படுகிறே, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கம்பீரமாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அந்த கல்யாண வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்க. பயம், சாப்பாடு காலி ஆயிடுச்சு, துக்கம், எல்லாவற்றையும் பயப்படாதே. இது சகல ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் செய்தி. ரட்சகர் பிறந்திருக்கிறார். கல்யாணத்துல ரட்சகர் இருந்தார், அற்புதம் நடந்தது. உங்க வாழ்க்கையில ரட்சகர் இருப்பார் என்றால் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய காரியத்தை பார்க்க வரும். பற்றாக்குறையிலிருந்து மீதி எடுக்கத்தக்கதாய். பாருங்க, ஆண்கள் மட்டும் 5000 பேருன்னு சொல்றாங்க. பெண்கள் எவ்வளவு இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அத்தனை ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. கொண்டு வருவதற்கு, வாங்குவதற்கு பணம் இல்லை, போகிறதற்கு நேரம் இல்லை. ஜனங்க பசியா இருக்கிறாங்க. என்ன பண்ணுவது என்று யோசித்த போது அந்த பையனுடைய கையில் இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருடைய கரத்துக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சொல்றேன், கடன் பிரச்சனையா, போராட்டமா, நிறைய சம்பாதிக்கிற சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ராவும் பகலும் போய் வேலை செய்வாங்க, நிறைய பணங்களை சம்பாதிப்பாங்க. ஆனா கடைசியா கேட்டா எல்லாமே பற்றாக்குறை. சில பேர் சொல்றதுன்னா மாச கடைசி எம்டியா இருக்கிறோம். அல்லேலூயா. இல்ல, ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்குள்ள இருப்பீங்கன்னா there is no empty days. அல்லேலூயா. காலியான நாட்கள் என்று ஒரு நாட்கள் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. கர்த்தர் மீதி எடுக்கும்படி, வைத்தியர்களுக்கு, வட்டிக்காரர்களுக்கு, எத்தனை குடும்பத்துல வட்டி, கிரெடிட் கார்டு நிமித்தமாய் போகிற காரியங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாட்ட போகிறார். நீங்க என்ன செய்யணும்? உங்க வருமானங்கள் வந்த போது கொஞ்சம் வருமானம் தான், கொஞ்சம் காரியம்தான். அந்த காரியத்தை கர்த்தரோட கரத்துல கொடுங்க, அவர் கரத்துல கொடுங்க. அவர் கரத்துல கொடுக்கும் போது அது பல மடங்கு பெருக்கத்தை உண்டாக்கும். யோசித்து பாருங்க, எவ்வளவு பயங்கரமா சாப்பிடுறவங்களா இருந்திருப்பாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்தினார். எல்லா பஞ்சத்தையும் கர்த்தர், பற்றாக்குறைகளை கர்த்தர் மீதி எடுக்கும்படி ரட்சகர் செய்தார். அல்லேலூயா. பசியோடு அமைச்சிருந்தா என் ஜனங்கள் எப்படி போவாங்க யோசித்து பாருங்க. அவ்வளவு தூரம் மலையில, மலைப்பகுதியில நடக்க முடியாது. கர்த்தரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் வெட்கத்தோடு அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றேன், எதிலிருந்தெல்லாம் ரட்சகர் உங்களை ரட்சிக்க முடியும். மூன்றாவது மிகப்பெரிய காரியம் சாபம். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்காக முயற்சிகள் செய்தோம், அநேக காரியங்கள் செய்தோம்.
எதுவும் வாய்க்காதபடிக்கு பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள போய் நின்று ஒன்றும் இயலாதபடி கடைசியில தோல்வியில நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் சாபம், முற்பிதாக்களின் சாபம். நம்ம செய்யற சில காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. சகேவின் வாழ்க்கையை மாற்றின தேவன் பாருங்க, பாவத்துல சாபத்துல அவன் குடும்பம் நிறைந்திருந்தது. பணத்துக்கு குறைச்சிடலாம், எல்லாம் சாபமான பணங்கள். அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு கண்டுபிடிச்சான், ஒரு முறை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இந்த கண்பான தேவஜனமே, உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க அவரை பார்க்க ஆசைப்பட்டா அவர் இன்னும் உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க அவருக்கு இடம் கொடுத்தா அவர் உங்க வீட்டுல தங்க வருவார். அல்லேலூயா. அவரிடத்துல பேசுனீங்கன்னா அவர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, சகேவின் வாழ்க்கையில சகேயு பார்க்கத்தான் நினைச்சான், அவரை பார்க்கத்தான் நினைச்சான். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து அவன் வீட்டுல ரட்சிப்பை கொடுத்து எல்லா ரட்சிப்பில்லாத காரியங்களை மாற்றி, சாபத்தை பாவத்தை எல்லாவற்றையும் மாற்றி, சாதாரணமாய் பாவத்தின் பிள்ளையாய் இருந்த சகேயுவை ஆபிரகாமின் பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுகிற அளவுக்கு ரட்சிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டங்கள் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு இடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரை வீட்டுக்கு கொண்டு வாங்க, வீட்டுக்கு அழைங்க, எல்லா காரியத்திலும் அவரை முன்பாக வைங்க. அவர் எல்லா சாபத்தையும் மாற்றுவார். அவர் மாற்றுவதற்காகவே இந்த பூமியில வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லா சாபத்தை எல்லா பாவத்தை அவர் மாற்ற போகிறார். கடைசி அவர்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சரி, இதெல்லாம் சின்ன பிரச்சனை, சின்ன காரியம் என்று நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா, பிரதர், என் பிரச்சனை பெருசு பிரதர், சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் விசுவாசத்துல சரியாயிடும். அவங்களுக்கு சரியாச்சு, இவங்களுக்கு சரியாச்சு, ஆனா எனக்கு சரியாகுமான்னு தெரியல. டாக்டர்ஸ் கைவிட்டு இருக்கலாம், சில வியாதி நிமித்தமாய் டாக்டர்ஸ் நாள் குறித்து இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் முடிந்தது, எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஓவர் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். இங்க பாருங்க, அப்படிதான் லாசருடைய சகோதரிகள் வந்து சொன்னாங்க, எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஓவர். ஆண்டவர் சொல்றாரு, லாசரு எங்க கல்லறையில திறங்கன்னும் போது, ஆண்டவரே புதைத்து 4 நாட்கள் ஆகுது, ஆண்டவரே நாரி போக ஆண்டவரே என்று சொல்கிறார். பாருங்க, உங்க பிரச்சனை எத்தனை நாள் எனக்கு தெரியாது, உங்க போராட்டங்கள் எத்தனை வருடங்கள் தெரியாது. 38 வருடம் பிரச்சனைகள் இருந்தவனை கர்த்தர் விடுவித்தார், ரட்சித்தார். 40 வருடம் சப்பானையா இருந்தவனை பேதுருவை கொண்டு கர்த்தர் ரட்சித்தார். எத்தனை 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகமாக்கினார். இவர்களை சுகமாக்கினவர் இன்றைக்கு உங்களையும் சுகமாக்க காத்திருக்கிறார். இவர்களுக்கு அற்புதம் செய்த அதே ரட்சகர் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன காரியங்கள், எத்தனை காரியங்கள் முடிந்து போனது என்று நினைச்சீங்க, இயேசு கிறிஸ்து இருந்தால் ஒரு காரியம் முடிவுக்கு வராது. Where God there is no closing, only opening. கர்த்தர் மூடுகிறவர் அல்ல, திறக்கிறவர். கல்லறையா இருந்தாலும் திறப்பார். என்னுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் திறப்பார். செயல்படாத உறுப்புகள், மரித்து போன உறுப்புகள், டாக்டர் செயல்படாது என்று சொல்லி இருக்கலாம். மரித்து போன ஆசீர்வாதங்கள், மரித்து போன காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு உயிர் மீச்சை உண்டாக்கி, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து, முடிந்து போனதை லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது மரித்து 4 நாளாக லாசரு உயிரோடு எப்படி வந்தானோ அதே போல மரித்து போன காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உயிர் பெற வைக்க போகிறார். திரும்ப கர்த்தர் எழுப்ப போகிறார். திரும்ப கர்த்தர் திறக்க போகிறார். மூடின கதவுகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ரட்சகர் உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறார். இனி துக்க செய்தி அல்ல, பயத்தின் செய்தி அல்ல, இனி சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. ரட்சகராகிய கிறிஸ்து தாவீதின் ஊர்ல உங்களுக்கும் எனக்கும் பிறந்திருக்கிறார். இனி அற்புதங்களும் அதிசயங்களுக்கும் குறைவே கிடையாது, குறைவே கிடையாது. அல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்கிற நாட்கள் வந்திருக்கிறது. வாக்கு தத்தங்களை கேட்ட நாட்கள் முடிந்து போனது. வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் வந்திருக்கிறது. ஏனால் வாக்கு தத்தமே பூமியில பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றால் வாக்கு தத்தம் என்ற அர்த்தம். அவரை குறித்து ஆதி ஆகமத்திலிருந்து வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறினது, ஒரு நாள் நிறைவேறினது. உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகிறது. அதிசயங்களை பார்க்க போறீங்க. எல்லாம் முடிந்தவைகளை கர்த்தர் துவக்க போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம் உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ரட்சகர் பிறந்துட்டாருங்க. இனி அவர் எல்லாவற்றையும் துவக்க இருக்கிறார். அவர் வந்தா அற்புதம், அவர் வந்தா அதிசயம். சாபத்திலிருந்து விடுவிக்க போகிறார். நிந்தைகள், அவமானங்கள் ஒரு விடுதலை, வியாதிகளிலிருந்து விடுதலை, பற்றாக்குறையிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, மூடப்பட்ட கதவுகளிலிருந்து கர்த்தர் திறக்க போகிறார். கண்களை மூடும் ஆண்டவர் பார்த்துல ஒரே ஒரு சகையை போல இடம் கொடுங்க. சகையை போல பார்க்க ஆசைப்படுங்க. அந்த காணவர் கல்யாணத்துல அவர் அழைத்தது போல திரும்ப அழைங்க. நீங்க அழைங்க. ஒருவேளை விட்டுட்டு இருப்பீங்கன்னா அழைங்க. அல்லேலூயா. ஆண்டவர் லாசரு கிட்ட வந்தது போல இன்றைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறார். அற்புதம் செய்கிறவர், எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அருமையான உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக அநேக செய்திகள் வந்தது. எல்லாம் எங்களை குழப்பத்திலையும் கண்ணீரிலையும் சஞ்சலத்திலையும் வைக்கிற செய்திகள் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஒரு காரியம் செய்தியாய் வந்திருக்கிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி ஆண்டவரே. there is only one good news Lord. ஒரே ஒரு நற்செய்தி தான். அது என்ன என்றால், எங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் தேவன், ரட்சிக்கிற தேவன், பாவத்திலிருந்து, வியாதிலிருந்து, கண்ணீரிலிருந்து, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் எங்களுக்காக பிறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்கப்பா. உடைய கிருபை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். விடுவிப்பீராக, விடுவிக்கிறவரே விடுவிப்பீராக. இப்பொழுது வியாதியிலிருந்து விடுதலை, மரித்து போன உறுப்புகள் செயல்படட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட பிசினஸ்கள் உருவாகட்டும், கடன் பிரச்சனை, கண்ணீர் பிரச்சனை, வேதனைகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா திருமண தடைகள், குழந்தை தடைகள், தகப்பனை வீடு கட்டுவதான தடைகள், கடன்கள், கண்ணீர்கள், வேதனைகள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இன்றைக்கு எல்லா துர்ச்செய்திகளும் நற்செய்திகளாய் மாறுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சில பேர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. பிள்ளைங்க வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாய் நிற்கிறதே என்று வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தாய் தகப்பன்மார்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இவர்கள் ஜெபத்தை பார்த்து பிள்ளைகளை ரட்சிங்க, பிள்ளைகளை விடுவீங்க, அற்புதம் செய்யுங்க. தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீரே தகப்பனே, ஒரு அற்புதம் நடக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீர்கள் களிப்பாய் மாறட்டும். அவர்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும் தகப்பனை. கடன் பாரங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள்ல ஒரு விடுதலை கொடுத்து ஒரு அற்புதம் நடப்பதாக. அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. இந்த கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் மேன்மை அடைவீராக, மகிமைப்படுவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார் என்றால், உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புங்க. மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அனுப்பலாம். கர்த்தர் மெய்யாக பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.